வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்னுடைய நீண்ட நாள் கனவு இன்னைக்கு தாங்க நிறைவேறியிருக்கு. முதல்ல இன்னைக்கு தான் நீங்க என்னுடைய வீடியோவ பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெறைய வீடியோஸ் இது மாரி நெறைய பார்க்கலாம் நீங்க. என்னோட தோட்டத்தில ஒரு செடிக்கு கொடி கட்டினேங்க. அது என்ன செடி, என்ன கொடி, எப்படி கட்டியிருக்கோன்றது நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாரி கொடி கட்டுவோம். நம்மளுக்கு தெரியும் உங்க எல்லாருக்கும். இந்த செடிக்கு நான் எப்படி சிம்பிளாவும், ஈஸியாவும் ஒரு கொடி கட்டியிருக்கேன்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போலாம். அதுக்கு முதல்ல ஸ்கூட்டர் டயர்ல 2 கம்பி ஷேப்ல அடிச்சு வாங்கி வச்சுட்டோங்க. இந்த டயர் தாங்க அந்த செடியோட கொடி மெயின் பாகம். அது எப்படி செய்றாங்கன்றத பார்ப்போம். அது என்ன செடின்னா, டிராகன் செடிங்க. என்னுடைய வீட்ல டிராகன் செடி இருக்குங்க. 2 வருஷமா வளர்த்துருக்கேன். அதில இன்னும் காய்லாம் காய்க்கல. அது எப்படி வளர விடுறதுன்னு தெரியலன்றதுனால, அது ஒடிஞ்சு ஒடிஞ்சு போயிட்டே இருந்தது. நானும் டிராகன் ஃப்ரூட் கத்தாழையோடைய ஃபேமிலி தானே, அதனால நீட்டமா வச்சோம்னா நல்லா வளரும், காய்க்குன்ற ஒரு நம்பிக்கையில இருந்தேன். ஆனா அது அப்படி கிடையாதுங்க. மேல ஏற ஏற வெயிட் இருக்கும்போதுனால கீழ உடைஞ்சு போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கொடி கட்டுறவங்கள கூப்பிட்டு, அவங்க தான் இந்த மாரி செய்து பாருங்க மேடம், நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. உடனே நாங்களும் அத செயல்படுத்த ஆசைப்பட்டு, அவங்கள கூப்பிட்டு செய்துட்டுருந்தோம். அதில முதல்ல டிராகன் ஃப்ரூட் ஏற்கனவே நான் வச்சது 2 வருஷமா வளர்ந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால, இந்த முதல்ல ஒரு 7 அடிக்கு ஒரு கல்ல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டயர அதில ஃபிக்ஸ் பண்ணிட்டு, டிராகனுடைய கிளைகள்லாம் அந்த ஓட்டை இருக்கு பார்த்தீங்களா, 4 பக்கம். அந்த வழியா விட்டுட்டாங்க. அப்புறம் தோட்டம் ஃபுல்லா களையா இருந்ததுனால, களை அடிக்கிறதுக்கு மிஷின் அடிச்சுட்டு இருந்தாரு அந்த அண்ணன். டயர்ல 4 பக்கம் அந்த ஓட்டை இருக்கிறதுனால, இந்த கிளைகள்லாம் மெதுவா எடுத்து அத உள்ள விட்டு, வெளியில தொங்க விடுறா மாரி வச்சோம்னா, உங்களுக்கு செடி பெருசா வளர வளர வெயிட் தாங்கி உடையாம நல்லா இருக்கும். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒண்ண செய்துட்டேங்க. ஆனா நீங்க இந்த தப்ப செய்யாதீங்க. வளரும்போதே சின்னதா இருக்கும்போதே முதல்லயே கொடிய போட்டுருங்க. பெருசா வளர்ந்த உடனே கொடி போட்டோம்னா, நமக்கு நெறைய கிளைகள் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்குது. இப்ப நீங்க பார்க்கறது நாவல் மரத்து பக்கத்துல ஒரு செடி வளர்த்து வச்சிருந்தோம். அது சின்ன செடினால முதல்லயே நானே கொடி கட்டிட்டேன். இப்ப நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும். இந்த செடிக்கும் இப்ப நம்ப கட்டிட்டு இருக்க செடிக்கும் உங்களுக்கே தெரியும் அந்த செடிக்கும், இந்த செடிக்கும் எவ்வளோ சிரமப்பட்டு நம்ம கொடிய கட்டுறோன்ட்டு. எப்பவுமே ஒரு கொடி வைக்கிறோம்னா முதல்லயே நீங்க பிளான் பண்ணி செய்துருங்க. எப்படியோ ஒரு சிரமப்பட்டு ஒரு கொடிய கட்டியாச்சுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.